வஹாபிகள் மனப்பாடம் வச்சிருக்கிற வாய்ப்பாடு ஒன்று என்ன தெரியுமா? யார் பேசினாலும், எங்கிருந்து பேசினாலும், எந்த மொழியிலே பேசினாலும் அதை அறிகின்ற ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு தான். இது வழிமார்களுக்கு இல்லை. வழிமாறு இருக்குன்னு நினச்சிட்டுங்கிற அஷருக்கு இது ஒரு வாய்ப்பாடு எல்லாம் வச்சுருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இதே விவாதம் நேருக்கு நேராக சொல்லும் பொழுது இது சொல்லும் போதே நாங்கள் கேட்டோம், என்னங்க ஒரே நேரத்தில் உதவி செய்ய முடியாதா? அது போட்டியலா போடுங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கடவுள் அல்லாத வேறு எவரிடமும் பிரார்த்தனை புரியலாமா? கடவுள் அல்லாத வேறு எவரிடமும் காணிக்கை செலுத்தலாமா? கடவுள் அல்லாத வேறு எவருக்கும் நேர்ச்சி செய்யலாமா? இந்த கேள்விக்கு உங்களுக்கு இப்போது விடை கிடைத்திருக்கிறது. ஆக கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த உலகத்திலே உள்ள 600 கோடி பேர் இருக்கிறார்கள். இந்த 600 கோடி பேரும் ஒரே சமயத்திலே இறைவா எனக்கு இந்த உதவியை செய் என்று கேட்டால், இது இவனுடைய குரல், இது இவனுடைய குரல், இது இவனுடைய தேவை, இது இவனுடைய தேவை, இது என்று பிரித்து அறியக்கூடிய சக்தி கடவுளை தவிர வேறு யாருக்கும் கிடையாது, வேறு எவருக்கும் கிடையாது. இதை நான் நேரடியாகவே விவாதத்தில் கேட்டோம். அப்படியா? இந்த கூகுளில் போய் பல பேர் ஒரே நேரத்தில் பல உதவிகள் கேட்குறாங்க. அத்தனை பேருக்கும் அந்த நேரத்தில் கூகுள் உதவி செய்த, அப்போ கூகுள் என்ன அல்லாவான்னு கேட்டோம். இந்த 600 கோடின்னு இப்போ சொல்கிறாருல்ல, இதே 600 கோடி இப்போ கூடிருச்சு. 700 கோடி 800 கோடி இருக்கிறாங்க உலகத்தில். 800 கோடின்னு வச்சுக்கிறேங்க. 800 கோடி மக்களும் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்றா கூகுளில் கேட்குறாரு. ஆஸ்திரேலியாவில் உட்காந்து ஒரு கேட்குறாரு, ஜப்பானில் உட்காந்து ஒரு கேட்குறாரு, ரஷ்யாவில் வந்து ஒரு ஆள் கேட்குறாரு, இங்கிலாண்டில் உட்காந்து ஒரு ஆள் கேட்குறாரு, அமெரிக்காவிலேருந்து ஒரு ஆள் கேட்குறாரு. அவங்க பல விஷயங்களை கேட்குறாங்க. ஒரு ஆள் மருத்துவத்தை கேட்குறாரு, ஒரு ஆள் விவசாயத்தை பார்க்குறாரு, ஒரு ஆள் விவசாயம், மருத்துவம், இன்ஜினியரிங், இப்படி பல்வேறு கல்வியை பற்றி எல்லாத்தையும் கேட்குறான்னு வச்சுக்கிறேங்க. ஒவ்வொரு ஊரை பற்றி, பாம்பே பற்றி சொல்லுன்னா பாம்பே பற்றி அவ்வளோ விளைக்கிறாரு. கன்னடாவில் உட்காந்துக்கிட்டு பாம்பேன்னு போடுவார். பாம்பே சம்மந்தம் அவ்வளோ மேட்டும் அவருக்கு வந்து நிற்கும். இப்படி ஒவ்வொரு ஆளும் அவங்க தேவையை உலகத்தில் இருக்கிற அவ்வளோ பேரும் கேட்குறாங்களே, அட் டயத்தில் கொடுக்கா இல்லையா? இப்போ என்ன சொல்லுவீங்க? இது மனிதன் கண்டுபிடித்த விஞ்ஞானம், ஆகவே இது இருக்கிறது அப்படிங்கிறீங்க. விஞ்ஞானத்தின் மூலமாக முடியும் என்றால் ஏங்க மெஞ்ஞானத்தின் மூலமாக முடியாது? விஞ்ஞானம் கூட சில கட்டங்களை ஃபெயிலியர் ஆயிருங்க. ஆனால் மெஞ்ஞானம் ஃபெயிலியர் ஆகாமல் ஃபோனில் அங்கே உட்காந்து பேசுகிறாங்க, இங்கே எப்படி கேட்கணும் தத்துவம் பேசுகிறாங்க. இப்போ சவுதியில் வர பேசுகிறாரு, இவர் பேசிட்டாரு, என்னங்க தொலைவுலாம் கேட்காது, நீங்கள் ஃபோன்ல பேசலாம் அப்படிங்கிறாரு. ஃபோனில் பேசலாம் என்ன அல்லாவா இது? நீங்கள் தானே? எப்படி கேட்டுச்சு? இது விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்க தயாரிப்பு. இது குறைபாடு உள்ளது. ஏன் பழுதாயிட்டாக்கா கேட்காது, பேச முடியாது. பேட்ரி போயிட்டு நல்லா தான் இருக்குது ஃபோனு, சார்ஜ் இல்லை, அப்போ பேச முடியாது. இது குறை. டிவி அப்படி தான். அங்கே கிரிக்கெட் விளையாடுவாங்க ஆஸ்திரேலியாவில், இங்கே உட்காந்து போயிருவாங்க பார்த்துட்டு இருப்பார். எப்படிங்க? விஞ்ஞான வளர்ச்சி தெரியுதுல்ல, அப்போ வழிமாறு கூடாதுங்கிறீங்க. இதான் குறைபாடு. தெரியும், கரண்ட் போயிட்டாக்கா டிவி தெரியாது. சில கடன் கரண்டெல்லாம் இருக்கும், நோ சிக்னல் வரும், அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு தெரியாது. ஆனால் இதுவெல்லாம் விஞ்ஞானத்தின் குறைபாடு. விஞ்ஞானம் அப்படி இல்லைங்க. அப்போ படைப்பு தானே, முடியுதில்ல, ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதனால் இன்னொன்றுங்க, இவங்கெல்லாம் எல்லையற்றன்னு சொன்னாங்க. நாம் சொன்னோம் எல்லையற்றது இறைவனுக்கு. வழிமார்களுக்கு எங்கேருந்து கேட்டாலும் கேட்கண்டாலும் எல்லை உள்ளது. சப்ஜெக்ட் முடிஞ்சு. ஆஸ்திரேலியா எல்லை உள்ளது தான், எல்லாம் பூமி பந்துக்குள்ளே தானே இருக்குது. பூமி பந்து இருக்குல்லங்க, அண்ட வெளியே தான் மிதந்துக்கிட்டு இருக்கு. அது குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டதா, எல்லைக்கு அப்பாற்பட்டதா? அந்த பந்துக்குள்ளே தானே ஆஸ்திரேலியா இருக்குது, இங்கிலாந்து இருக்குது, ரஷ்யா இருக்குது. அங்கேருந்து தானே கேட்குறாரு. எல்லைக்கு உட்பட்ட பகுதி தானே, எங்கேருந்து கேட்டால் என்ன? சரி, இப்படி ஒரு வாய்ப்பால் அவங்க மனப்பான்மை வச்சிருக்கிறாங்க. இலாஹா